வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரவுட்டர் என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZTE அப்படிங்கிற பிராண்டில் இருந்து தான் நம்ம இந்த ரவுட்டரை எடுத்து வந்திருக்கோம். இந்த ரவுட்டர் நமக்கு ஆக்சுவலாக எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ஃப்ரான்ச்சைஸியில் உள்ள ஒரு கண்ட்ரோல் ரூமை ஃபுல்லாகவே நம்ம பேட்ச் கார்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி அந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெண்டாவது அசம்பிள் பண்ணியிருப்போம். அப்படி நம்ம அந்த ரூமை க்ளீன் பண்ணும்போது தான் இந்த ரவுட்டர் வந்து நமக்கு கிடச்சிது. இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். இது கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஆன் பண்ணாமலே ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது ரவுட்டர் எல்லாம் ஆன் ஆகுது. அந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம அந்த ரவுட்டரை ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரவுட்டரை ஃபுல்லாகவே கலட்டி க்ளீன் பண்ணி இப்போ மறுபடியும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதை வாங்க இப்போ எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் கான்ஃபிகரேஷன் பண்ணிவிட்டு இன்டர்நெட் கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்டரை நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். டிக் ஃபைபருக்கு தான் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், IP4 கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிடலாம். லேண்ட் கேபிளில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன பிளான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 Mbps பேண்ட்வித் தான் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடுமே 200 Mbps வந்து ரிசீவ் ஆகுது. அப்போது ரவுட்டர் வந்து நல்லா தான் இருக்குது. என்ன ரீசன்னால் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் ரூமில் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரில. இது தாராளமாக நம்ம கஸ்டமர் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். நன்றி.